அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தீபா. எனக்கு தற்போது 33 வயது ஆகிறது. நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் காந்தியார் தெருவில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் சக்திவேல். அவருக்கு 40 வயது ஆகிறது. எனக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இருவருமே அரசு பள்ளியில்தான் படித்து வருகிறார்கள். என் கணவனான சக்திவேல் வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகிறார். 15 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். என் கணவன் என்னதான் வெளியூருக்கு சென்று வேலை செய்தாலும் எனக்கு குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எங்கள் பகுதியில் சுகுமார் என்ற 50 வயது நபர்தான் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தார். எனக்கும் பணம் தேவைப்பட்டதால் நான் அவரிடம் வட்டிக்கு பணமும் கேட்டேன். அவரும் எனக்கு கொடுத்தார். அவர் எங்கள் பகுதியில் நிறைய வீடுகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார். தினமும் வந்து வட்டி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் செய்து கொள்வதை அவர் வழக்கமாகவும் வைத்திருந்தார். அப்படிதான் வட்டி வசூல் செய்வதற்காக என்னுடைய வீட்டிற்கும் சுகுமார் வந்திருந்தார். அந்த சமயத்தில் என்னுடைய பிள்ளைகள் இருவருமே பள்ளிக்கு சென்று இருந்தனர். என் கணவனும் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தேன். நான் தனியாக இருப்பதை அறிந்ததும் சுகுமாருக்கு என் மீது ஆசையும் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் அடிக்கடி வட்டி பணம் வாங்கும் சாக்கில் வந்து என்னோடு அதிக நேரம் பேசிவிட்டு சென்றார். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தண்ணீரும் குடிப்பார். அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல எனக்கு ஒரு டீ காஃபி கிடைக்குமா எனவும் கேட்டார். நானும் சரி வட்டிக்கு பணம் கொடுக்கிறாரே என எண்ணி அவருக்கு டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேன். அதன் பிறகு எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது. நான் அவரிடம் மற்றவர்களிட எனக்கு கொஞ்சம் குறைவாக வட்டிக்கு பணம் கொடுங்களேன் என்றும் கேட்டேன். அதற்கும் அவர் சம்மதம் தெரிவித்து மற்றவர்களுடைய எனக்கு குறைவான வட்டிக்கு பணமும் கொடுத்தார். அதன் பிறகு நானும் அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த நெருக்கமானது தகாத உறவாக மாறியது. வீட்டில் என்னுடைய பிள்ளைகளும் இல்லை, என் கணவனும் வெளியூரில் இருக்கிறார். அதனால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நானும் சுகுமாரும் அடிக்கடி என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். தினமும் சுகுமார் எல்லா வீடுகளுக்கும் சென்று வட்டிக்கு பணம் வாங்கிவிட்டு கடைசியாக என்னுடைய வீட்டிற்கு வருவார். அதன் பிறகு என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்று விடுவார். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. சுகுமார் என்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் பழைய புடவைகளையே உடுத்திருந்தேன். அதை பார்த்த அவர், எதற்காக இப்படி நீ பழைய புடவையை உடுத்துகிறாய்? நான் உனக்கு காசு தருகிறேன், நீ புது புது புடவைகளை உடுத்துக்கொள். நான் உன்னை பார்க்கும்போது நீ என் கண்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு பணம் கொடுக்கவும் ஆரம்பித்தார். அதன் பிறகு அப்படி இப்படி என்று சொல்லி அவருடன் நான் உல்லாசமாக இருந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் நான் பணத்தை பெற்று வந்தேன். என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக நான் எப்போது பணம் கேட்டாலும் சுகுமாரினிடம் கொடுத்தும் வந்தார். அதன் பிறகு நான் கணக்கு பார்க்காமல் செலவு செய்யவும் ஆரம்பித்தேன். என் குழந்தைகள் எதை வாங்கி கேட்டாலும் நான் அவர்களுக்கு வாங்கியும் கொடுத்தேன். வீடுகளுக்கு சில பொருட்களையும் வாங்கி வைத்தேன். இப்படியே நான் கொஞ்சம் ஆடம்பரமாகவும் செலவு செய்யவும் ஆரம்பித்தேன். அப்போது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய என்னுடைய கணவனான சக்திவேல் ஊருக்கு வந்திருந்தார். அவர் வீட்டில் என்ன நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, நீயும் இப்படி புது புது புடவைகள் எல்லாம் முடிக்கிறாயே, என்ன விஷயம் எனவும் கேட்டார். நானும் சொன்னேன், நாம் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவது, அதனால்தான் நான் நம்ம பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய சுகுமாரிடம் பேசி குறைவான வட்டிக்கு நான் பணம் வாங்கி நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்படியா, அந்தளவுக்கு வட்டிக்கு குறைவாக பணம் கொடுக்கக்கூடிய நபரும் இருக்கிறாரா எனவும் கேட்டார். ஆம், இருக்கிறார் என்று சொன்னேன். அதன் பிறகு அவரும் வேலைக்கு திரும்ப சென்று விட்டார். அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவும் தொடர்ந்தது. அதன் பிறகு என்னுடைய கணவனுக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் சுகுமாரிடம், உங்களை என்னுடைய கணவனுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீனும் எங்களுடைய கணவனும் நண்பர்கள் பழகுங்கள் எனவும் சொன்னேன். அதற்கு சுகுமாரும் ஒத்துக்கொண்டு விட்டார். அதே போது சுகுமாரிடம் அடிக்கடி நான் சொல்வதும் உண்டு, என்னுடைய கணவர் என்னுடைய ஊருக்கு வருவதற்கு முன்பு எனக்கு ஃபோன் செய்து விட்டு தான் வருவார். அந்த 2 நாட்கள் மட்டும் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வராதீங்க, நானும் என் கணவன் என்னுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்றும் நான் சொல்லி வைத்திருந்தேன். அதனால் என்னுடைய கணவன் எப்போதெல்லாம் ஊருக்கு வருகிறாரோ அப்போது மட்டுமே சுகுமாரனுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருக்க மாட்டார். ஆனால் என்னுடைய சுகுமார் வேலைக்கு சென்ற பிறகு நான் அவருக்கு ஃபோன் செய்து உல்லாசமாக இருக்க அழைப்பேன். அப்போது என்னுடன் உல்லாசமாக இருக்கும் போதெல்லாம், உன்னை பிரிந்து என்னால் 2 நாட்கள் கூட இருக்க முடியவில்லை, எனக்கு நீ தினமும் தேவைப்படுகிறார் என்றும் சொல்லி கொண்டிருப்பார். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை சுகுமாரை என்னுடைய கணவனுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அதன் பிறகு எப்போதெல்லாம் என் கணவனான சக்திவேல் ஊருக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் சுகுமார் என்னுடைய கணவனை அழைத்துச் சென்று வீராணம் ஏரியில் அருகே உட்கார்ந்து இருவரும் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இப்படியே அவர்களுக்குள் நட்பும் உருவானது. இப்படியே நாட்களும் சென்று கொண்டே இருந்தது. என்னுடைய தகாதரவு என் கணவனுக்கு தெரியவும் இல்லை. சுகுமாரும் நல்ல பக்காவாக எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு நடந்தும் கொண்டார்.
எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எங்களுடைய தள்ளக்காதல் தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னுடைய சுகுமாரனுடன் உறவு வைத்துக் கொள்ளும்போது, உன்னுடைய கணவன் ஊருக்கு வருவது எனக்கு பிடிக்கவில்லை, அவர் வரக்கூடிய நாட்களில் உன்னை என்னால் பார்க்காமலும் இருக்க முடியவில்லை, அதனால் நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய உன் கணவனை கொன்று விடலாமா எனவும் கேட்பார். நானும் அதெல்லாம் வேண்டாம், நாம் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் என்று வேண்டாம் என நானும் தவிர்த்து வந்தேன். அப்போது சுகுமார் சொன்னார், நம்முடைய தகாதரவு என்னைக்காவது ஒரு நாள் உன் கணவனுக்கு தெரிந்தே தீரும். கண்டிப்பாக அவருக்கு நம் மீது சந்தேகம் வந்து நம்முடைய தகாத உறவை அவர் அறிந்து நம்முடைய விஷயம் பல பேருக்கு தெரிந்து அதன் பிறகு உன்னுடைய கணவனை நாம் கொலை செய்துவிட்டால் நாம் தான் அவரை கொலை செய்தோம் என அனைவரும் போலீசாரிடம் தெரிவித்து விடுவார்கள். நம்முடைய தகாதரவும் ஊராருக்கும் தெரிந்துவிடும். அதனால் அந்த விவகாரம் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்பே, அதுவும் குறிப்பாக உன்னுடைய கணவனுக்கு தெரிவதற்கு முன்பே அவருடைய கதையை முடித்துவிட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு நாம் இப்போதே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருக்கலாம் எனவும் கூறினார். ஒரு கட்டத்தில் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். எனக்கு தேவையான உடல் சுகத்தை இவர் தினமும் கொடுக்கிறார், தேவையான பணத்தையும் இவர் கொடுக்கிறார். பிறகு எதற்கு என் கணவன் என்று நான் யோசித்து இதற்கு நாம் சம்மதம் தெரிவித்தேன். இதற்கிடையில் சுகுமாருக்கு அவருடைய 2 நண்பர்களும் உதவி செய்ய முன்வந்தனர். சம்பவத்தன்று என்னுடைய கணவன் ஊரிலிருந்து வீட்டுக்கு வந்திருந்தார். இந்த தகவலை நான் சுகுமாரிடமும் தெரிவித்தேன். சுகுமாரும் என்னுடைய வீட்டுக்கு வந்து வழக்கம் போல என்னுடைய கணவனை அவருடைய காரில் அழைத்து சென்றார். அப்போது அவருடன் அவருடைய 2 நண்பர்களும் இருந்தார்கள். 4 சேர்ந்து வீராணம் ஏரி அருகே உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருந்தார்கள். மூவருமே சேர்ந்து திட்டமிட்டு என் கணவனுக்கு அதிகமான மதுவையும் ஊற்றி கொடுத்தார்கள். ஓசியில் கிடைக்கிறது என நினைத்து கொண்டு என் கணவனும் அதிகமாக குடித்திருந்தார். அவருக்கு மது போதையும் தலைக்கேறியது. அதன் பிறகு எங்கள் திட்டத்தின்படி சுகுமார் நைஸாக வந்து அவருடைய காரில் வைத்திருந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கொண்டு வீராணம் ஏரிக்கு சென்றார். ஆசை படத்தில் பிரகாஷ்ராஜ் அவருடைய மனைவியை கொலை செய்வாரே, அதாவது ஹீரோயினுடைய அக்காவை கொலை செய்வாரே, அதே பாணியில்தான் என்னுடைய கணவனையும் கொலை செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். என் கணவனின் உடலில் எந்த விதமான கீறல்களோ காயங்களோ இருக்கக்கூடாது. கச்சிதமாக அவரை நாம் கொலை செய்தால்தான் அவர் மதுபோதையில் ஏரியில் இருந்து மூச்சு திணறி இறந்துவிட்டார் என நாம் பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்ற முடியும் எனவும் என்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். உன் கணவன் இறந்துவிட்டார் என்ற செய்தி உனக்கு கிடைத்ததுமே நீ நேரடியாக ஏரிக்கரைக்கு வந்து உன் கணவனின் உடலை கட்டி புரண்டு அழுது குடித்து இப்படி மதுபோதையில் ஏரியில் போய் விழுந்து உங்களுடைய உயிரை விட்டீர்களே என சொல்லி நீ அழ வேண்டும். அப்போதுதான் இப்படிதான் அவன் இறந்தானோ என்று அனைவரும் நம்புவார்கள், நாமும் மாட்டோம் என என்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த திட்டத்தின்படியே அவர் அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து சென்று மதுபோதையில் இருந்த என் கணவனின் தலையில் மாட்ட, என் கணவனின் கைகளையும் கால்களையும் அவருடைய நண்பர்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ள கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு முட்டி என் கணவனும் இறந்துவிட்டார். அதன் பிறகு அவருடைய எந்த விதமான காயமும் இன்றி அவரை அப்படியே ஏரிக்கரையில் தூக்கி வீசிவிட்டு சென்று விட்டனர். அதன் பிறகு அவர் மீது எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு அவரும் தன்னுடைய அன்றாட வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவர் மீது எந்த சந்தேகம் வராத அளவுக்கும் அவர் நடந்து கொண்டிருந்தார். மறுநாள் நான் என் கணவனை காணவில்லை என, அன்று என் கணவன் வெளியே சென்ற என் கணவனை காணவில்லை என என் உறவினரிடமும் தகவல் தெரிவித்திருந்தேன். அவர்களும் என் கணவனை தேடிச் சென்றார்கள். அந்த சமயத்தில் தான் என் கணவனின் உடலானது ஏரிக்கரையில் மிதந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து என்னிடம் தகவலும் சொன்னார்கள். நானும் என் குழந்தைகளும் பதறி அடித்து கொண்டு ஏரிக்கரைக்கு சென்றோம். அங்கு மிதந்து கொண்டிருந்த என் கணவனின் உடலை தூக்கி வெளியே வைத்து நான் அவர் உடலை கட்டி பிடித்து கதறி அழுது கொண்டிருந்தேன். குடிச்சு இப்படி அநியாயமாக செத்து போயிட்டீங்களே, மது போதையில் ஏரியில் விழுந்து இப்படி அநியாயமாக போயிட்டீங்களே, 2 குழந்தையை வச்சுட்டு நான் இப்படி நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நான் கதறி அழுது நாடகம் ஆடினேன். அப்போது அங்கு வந்த எல்லோருமே பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தனர், எனக்காக வருத்தமும் பட்டனர். என் அதன் பிறகு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக என் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அதன் பிறகு பிரேத பரிசோதனை முடிந்து உடலானது எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாங்களும் இறுதி சடங்கையும் நல்லபடியாக செய்து பிடித்து விட்டேன். யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. என்னிடம் போலீசார் எந்த விதமான கேள்வியும் விசாரணையும் செய்யவில்லை. அதன் பிறகு நானும் அன்றாட என்னுடைய வேலைகளையும் செய்து வந்தேன். அதன் பிறகு நான் அடிக்கடி சுகுமாருடன் செல்போனில் இப்போதுதானே என் கணவன் இறந்திருக்கிறார், அதனால் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வந்து செல்ல வாய்ப்புண்டு, அதனால் கொஞ்ச நாட்கள் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வராதீங்க, எல்லோரும் அன்றாட அவர்களுடைய வேலைகளை பார்க்க சென்ற பிறகு நானே சொல்கிறேன், அதன் பிறகு நாம் சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் என நான் சுகுமாரிடம் தெரிவித்திருந்தேன். அப்போது சுகுமாரோ நாம் வராவிட்டாலும் பரவாயில்லை, என்னிடம் கொஞ்சமாவது மொபைல் ஃபோனில் கொஞ்சமாவது என்னிடம் பேசு என கூறியிருந்தார். நானும் அதற்கு மட்டும் சரி என ஒப்புக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு என்னுடைய கணவனின் துக்கத்தை விசாரிக்க என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் இல்லாத சமயங்களில் நான் சுகுமாருக்கு ஃபோன் செய்து என்னுடைய கள்ளக்காதலையும் வளர்த்து வந்திருந்தேன். அப்படி நான் அவருடன் சிரித்து பேசி கொண்டிருக்கும் போது தான் என்னுடைய மாமியார் எதேச்சையாக என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார்.
நான் யாருடனோ சிரித்து பேசுவதைக் கண்டு என்னுடைய நடவடிக்கையில் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அவரும் அடிக்கடி என்னை ரகசியமாக கண்காணித்து வந்திருக்கிறார். ஆனால் இதை அறியாமலேயே நான் சுகுமாரிடம் அடிக்கடி ஃபோனில் பேசி வந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு இதனால் உடனடியாக அவர் காவல் நிலையத்துக்கு சென்று, என்னுடைய மகனின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, என் மருமகளின் நடத்தையில் சரியில்லை, அவள் யாருடனோ சிரித்து பேசி கொண்டிருக்கிறார், அவரை பிடித்து விசாரித்தால் உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியவரும் என அவர் புகார் ஒன்றையும் அளித்து விட்டார். அதன் பிறகு போலீசார் விசாரணையை துவங்கினார்கள். அதன் பிறகு என்னிடம் வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். நானும் சொன்னதை தான் திரும்ப சொன்னேன். என் கணவன் மது அறிந்து விட்டு தான் அவர் ஏரியில் விழுந்து இறந்து விட்டார் என நாடகம் ஆடினேன். அப்போது போலீசார் என்னுடைய செல்போனை கைப்பற்றினர். ஆய்வு செய்துவிட்டு தருவதாகவும் என்னுடைய செல்போனை கைப்பற்றியும் சென்றனர். அப்போதே நான் முடிவு செய்துவிட்டேன், நாம் வசமாக சிக்கிக்கொண்டும் எங்களுடைய விவகாரம் போலீசாருக்கு தெரிந்துவிட்டது, கண்டிப்பாக நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என உறுதியானது. இதனால் போலீசாருக்கு என்னுடைய செல்போனை கைப்பற்றியதால் நாங்கள் பாதி மாட்டிவிட்டோம் என்பது எங்களுக்கு உறுதியானதால் சுகுமாரோ இனி நாம் தப்பிக்கவே முடியாது, போலீசாரை கண்டுபிடித்து நம்மளை அடித்து சித்திரவதை செய்வதற்கு முன்பு நாமே சென்று சரணடைந்து விடலாம் என சொன்னான். அதன் பிறகு சுகுமார் நேரடியாக நானும் சுகுமாரும் விவோவை போய் சந்தித்து என்னுடைய கணவனை நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் கொலை செய்தோம் என நாங்கள் சரணடைந்தோம். அதன் பிறகு விவோ காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் என்னையும் சுகுமாரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். விசாரணை செய்யும் போதுதான் சுகுமாருடைய மனைவி ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தற்கொலையும் செய்து கொண்டிருந்தார். அதனால் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் அவருடைய மனைவியும் கொலை செய்திருப்போமோ என்ற கோணத்திலும் போலீசாருக்கு எங்கள் மீது சந்தேகம் வந்தது. சுகுமாருடைய மனைவியை அவர் தற்கொலை செய்துவிட்டதாக நாடகமாடியதாக போலீசாரும் கருதினர். எனக்கும் அப்போது அவர் மீது சந்தேகமும் இருந்தது. ஒருவேளை என்னுடன் சேர்ந்து வாழ்வதற்காக அவருடைய மனைவியை அவரே கொன்றுவிட்டாரோ என்று நானும் சந்தேகப்பட்டேன். அதன் பிறகு இது தொடர்பான விசாரணையும் தீவிரமானது. அதன் பிறகு எங்கள் இருவரும் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் அதிரடியாக சிறையிலும் அடைத்தனர். அவர்களுக்கு உதவி செய்த அவருடைய நண்பர்களான சிலம்பரசன் மற்றும் சக்தி ஆகியோரையும் போலீசார் தேடியும் வந்தனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.